ஹாய் கைஸ், இங்கே தான் சேவ் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் சஹாரா. இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்ப நாளாக தோசைக்கான ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடல் இங்கே அந்த தேடல் வந்து இங்கே நிறைவேறிச்சிங்க. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் ஏசி வந்து 800-900 சொன்னாங்க. ஏசி வந்து 1200 சொன்னாங்க. அப்படின்னு பேசி ஏசியை வந்து 1000 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம். இங்கே தோசை சாப்பிட்டோம். 2 தோசை, ஒரு தோசை 100 ரூபா, அதாவது மசாலா தோசை 100 ரூபா. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஸோ டோட்டலாக வந்து 220 வந்துச்சு. நேற்று நைட்டு இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. ஜஸ்ட் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ரூமு சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ரூம் டூர் ஆமாம் நம்ம ரூம் டூரு. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு டூர்லாம் அவ்வளோவா காட்டுறதில்லை. எதுக்கு பார்த்துக்கிட்டு ரூம் நல்லதாங்க இருந்தது. நல்லா இருந்து சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. பாய் சார். ஆமாம், ஓகே, லெட்ஸ் ரோர் பேபி. காற்று அப்படியே போக வேண்டியதுதாங்க. இங்கே எப்படி யார் ரெஸ்ட்டு அப்படி கிளம்பலாம். ஆமாம் இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்டினேஷன் ஜோத்பூராக இருக்கும். ஸோ ஜோத்பூரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இன்னையோட டெஸ்டினேஷன். 5 ஹவர்ஸ் காட்டுதுங்க. இங்கே ஜோத்பூருக்கு வந்து 5 ஹவர்ஸ் காட்டுது. ஸோ நம்ம வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clockலாம் போயிடலாம். மேக்ஸிமம் பை 2 we will be reaching ஜோத்பூர் போய் ஜோத்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு மற்ற வேலைலாம் பார்க்க வேண்டியதாங்க. ஸோ அதான் எனக்கு பிளான். இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. எஸ், அதை வந்து நான் போக சொல்கிறேன். சில்லுன்னு இருக்குங்க வெளியே. செம்ம சில்லுன்னு இருக்குது. மணி 8 தான் ஆகுது. சன் பாருங்க எங்கே இருக்குது. சன் அங்கே வந்துச்சா ஈவினிங் 7-7:30 வரைக்கும் நல்லா வெளிச்சம் இருக்குங்க. சரியான வெளிச்சம். ஸோ இதுக்கு வந்து நல்லாவே வந்து ரைட் பண்ணலாம். டைம் உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு ஈவினிங்கில் கூட. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இவங்க வந்து வண்டி ஓட்டுற விஷயம் தாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பைக்கு, காரு, நடந்து போகிறவங்க, பஸ்ஸுக்காரங்க, லாரிக்காரங்க, எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஓட்டுறாங்க. அது மட்டும்தான் மேஜர் கன்சர்னாக இருக்குது. தவிர மற்றபடி இந்த ஊர் ரைட் பண்ணலாங்க. பலால்பூரா இது ஊர் பேர். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 350 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது. குறுக்கால பயம் வராம பாரு. பார்த்து வா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 150 கிலோமீட்டர்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சிட்டியை தாண்டிடலாம். செம்ம டிராஃபிக் இந்த ஊரில், சரியான டிராஃபிக்கு. நிறைய செங்கல்பட்டு குழுவாண்டி மாதிரி இருக்குது. டிராஃபிக்கு ஃபுல்லாகவே டிராஃபிக்காகவே இருக்குது. போலீஸ்காரர் நிற்கிறா, நிப்பாட்டுறேன் எல்லாம் வந்துடு. பாருங்க, ரசம் புழுதி பறக்கும் பாரு. புழுதி பறக்கும். புழுதிக்குள்ளே ஓட்டு போனோம். இப்போ ஐயோ, அவன் கழுத்தில் மாட்ட பேசிட்டு போகிறேன். ஆமாம், டோல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. இதுதான் கீழே மழை பெய்யுமான்னு சொல்லிட்டு ஃபுல் லெஃப்ட்டில் வந்துடு. டோல் ஃபுல் லெஃப்ட்டு. கேட்கல அவனுக்கு. சரி, ஓகேங்க. நேற்று வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். நேற்று வந்து ஐ திங்க் வண்டி நல்லாவே கிடச்சிருக்குன்னு ஃபீல் இருக்குது. இங்கே வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 102 ருபீஸு. ரொம்பவே கம்மியாக இருந்ததா. நேற்று டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 150-200 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் 6 டேங்க்கு மாதிரி பெட்ரோல் இருக்குது. எதுவும் நினைக்கிறேன் 6 டேங்க் மாதிரி பெட்ரோல் இருக்குது. யூஐ வரலையா? சாரி கைஸ், மறந்துட்டேன். ஆட் பண்ணுறேன். அதுக்கான வேலையை மறந்துட்டேன். ஆட் பண்ணுறேன். சாரி. அப்புறம் தொட்டு விட்டு போயிடுவாங்க. இப்படி தாங்க இருப்பாங்க. ஜீரனில் பாட்டிங்களா எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அதே சொன்னல பார்க்கும்போது ஜீரன் பாட்டி
எஸ், அந்த லொக்கேஷன் நல்லா இருந்தது, ஆன் பண்ணல. ஆமாம், அங்கேருந்து வரத்துக்குள்ளே இது போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் வரீங்கடா பாருங்களா? பார்த்தீங்களா எப்படி வேணாலும் பாருங்களேன். வரது ராங் ரூட்டு, இண்டிகேட்டர்லாம் போட்டு ஸ்லோவாக இண்டிகேட்டர் போட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்கு. அந்த இங்கே இருக்கிற கோயில் எல்லாமே ஒரே மாதிரி கற்றுட்டு தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஒரே லாங் ட்ரிப் தான். இந்த பக்கம் பாருங்கள், மவுண்டனை ஃபுல்லாக எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஃபுல்லாக பனி பெஞ்சிட்டு இருக்கு. ஐ திங்க் அதுதான் மவுண்ட் அபுன்னு நினைக்கிறேன். மலைக்கு மேலே ஃபுல்லாக பனியாக இருக்குங்க. ஒரே வரலாம். இப்போ நம்ம தெரிஞ்சிச்சுல எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற நான் பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டில் கண்மூடித்தனமாக பிளான் பண்ணுவோம், இது அங்கே இருக்கும் இது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நார்த் சைடில் பாதி ஓகே ஓரளவு சுற்றி இருக்கோன்றதுனால ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கேற்ற பிளான் பண்ணிட்டு வரலாம். ஆமாம், இது சிங்கிள் இல்லை நாங்கள் அந்த கீழே போதா கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சாரி அவ்வளோதான். சரி, அவன் போட்டோங்க, போய்க்கலாம். அவருக்கு என்ன அவசரமோ தெரியல, நான் போட்டோம். எங்கடா போகவே போக மாட்டியா? ஓகே, வாயில பற்றியா பார்க்க ஓங்குறான். வாயில பற்றிங்களா? ஒரு நாள் பேசிக்கிறாங்க. கருமம் மொத்தமாக இவருக்கு வேணாம். டோல் இன்னைக்கான செகண்ட் டோல் நினைக்கிறேன். அப்போனா இது ஆல்மோஸ்ட் கிராஸ் 90 கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி பாப்பா பரத், எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? 70 வந்திருக்கோம். கணக்கு தப்பாக இருக்கு. ஒன் ஹவரில் 70 கிலோமீட்டர் வந்துருக்குங்க. ஓகே தானே? நான் வந்து ஒவ்வொரு நடந்து போயிட்டேன். அவனுக்கு எங்கேயா போய் துளையிறானுங்க. நாங்கள் ஸ்பீட் பிரேக் இருக்கிறதா அந்த பக்கம் ரைட்டில் வந்துட்டு லெஃப்ட்லேயே. ஆமாம் எங்கே அவசரமாக வராரு வீரன் தாத்தா. வீரன் பாட்டியை பார்த்தாச்சு, வீரன் தாத்தா பார்த்தாச்சு. இது பாருங்க எப்படி இருக்கு. வா ஐயோ கேமரா ஆன் பண்ணிக்க. நல்லா இருக்கு லொக்கேஷனு. இங்கே பார்க்கலாமா? இவன் எப்படி இருக்கு பாரு. வா வா வேற லெவலுங்க. இங்கே வேற லெவல். ஐயோ இங்கே பாருங்க, வியூ பாருங்க, எப்படி பாருங்க. அல்டிமேட்டாக இருக்குது வியூ இங்கே. வாவ், எங்கே இருக்க? இது ஓகேயா? ஓகே அபிஷேக் குமார். Nice to meet you. Hi, Kumar. Hi. Yeah. So you Kashmir. Chennai. Tamil Nadu. Ini dah betul dah nama sini nimpang. What graduation? Oh, okay. 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 Nice to meet you. Thank you so much. Yeah, bye. Hi guys, இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஷூட் எடுத்தோம். இன்ஸ்டாக்கு ஷார்ட்ஸுக்குன்னு சொல்லி ரீல்ஸுக்கு ஷார்ட்ஸுக்கு ஷூட் எடுத்தோம். பைபிளில் வேறு வேறு எடுத்து கொடுத்தாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்க்கலாம் போய்ட்டு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் பார்த்துட்டாங்க. நல்லாயிருக்கும். ஐயோ
இங்கே பாருங்க எப்படி இருக்குது இடம். வா 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 வேற லெவலு. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் வச்சு எடுத்தாங்க ஷார்ட்டு. எஜ்ஜில் போய் நின்றுக்கிறான் போங்கயா அப்படின்றேன். சரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் சொல்லி எடுத்து கொடுத்தானா நல்லா வந்ததுண்ணா ஷார்ட்ஸு. ஸோ வீடியோ கட்டி சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் வர சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் வா எப்படி பாருங்க இந்த இடம். வா ஐயோ ஐயா அதான் பரத்து தான் வந்து பரத் அவங்க சப்ஸ்கிரைபர் சொல்லிகிட்டு இருக்கான் ட்ராவல் பண்ணுங்கன்ட்டு. அதே தான் நானும் சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுங்கள். எங்கே போகிறோம் எங்கே வரோன்றது முக்கியம் இல்லை, எங்கேயாவது போய் ட்ராவல் பண்ணுங்கள். யூல் சி யூல் வந்து ஒரு ட்ரைனிங்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. நல்ல வேலை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்டு சேர்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குங்க. பாருங்க செஞ்ச பாருங்களேன். கடலா ஓகே ஓகே கடல் தான். வா 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 சூப்பருங்க. எல்லாமே அழகாக இருக்குது. வா வா கூட வா வா. இங்கே பாருங்க கைஸ், அங்கே டனல் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் டனலில் போக போகிறோம். இந்த வியூ பார்த்தா நான் வந்து செம்ம ஜாலியாகிட்டேன். இந்த வியூவே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. வா மலையை ஃபுல்லாக குடஞ்சி ஒரு டனலில் போட்டிருக்காங்க. We are so excited. அவனும் தான் வாவ். ஆஃப்டர் 6 days வந்துடுச்சு டனல். நாங்கள் வாங்க ராஜஸ்தான். ஐயோ ஸ்வீட் பார்த்து வாயா லெஃப்டில். இங்கே பாருங்க டனல் எடுங்க. அதை வந்து சூப்பராக வண்டி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. யா டனல் என்ட்ராக போகிறோம். ஏய் ஆனால் சூப்பராக இருக்குது. வாயா வேறு வாயா தான் கூட வேறு தான் போயிட்டுருக்கோம். தண்ணி ஊற்றுதுங்க மேலே இருந்து. மழை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது போல். சின்னதாக பெருசும் நாங்கள் டவுன்லேருந்து வெளியே வந்துட்டோம். செமையாக இருக்குங்க. சூப்பராக இருந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் தானே. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணிட்டுவாங்க பாருங்களேன். இந்த பாருங்க டனல் எப்படி பாருங்க. ஐயோ 2 மலைங்க, ஒரு மலைக்கு நடுவில் சூப்பராக பண்ணிருக்காங்க. கைஸ் ராஜஸ்தானில் வெயில் சும்மா பட்டையாக கிளம்புதுங்க. சரியான வெயில். இந்த பையனுக்கு அதுக்குள்ளே வாய் ட்ரை ஆகிடுச்சான். ரேண்டமாக இருக்கும் ட்ரையாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து செம வெயிலுங்க. பாவம் மக்கள் பாருங்க என்னங்க பண்ண முடியும் லேண்டில் வச்சுருவாங்க. ஐயோ தண்ணி டேமில் தண்ணி இல்லை, கிணத்து தண்ணி இருக்குமான்னு தெரியாது. அடிக்கிற வெயில் ரொம்ப கஷ்டம் தாங்க. எல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோயிங் டு பாலி வழியாக தான் வந்து நம்ம ஜோத்பூர் போகணும். ஐ திங்க் பாலி another 50 to 60 கிலோமீட்டர் பாலி ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பாலியில் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வச்சுருக்கோம். ரோடு சூப்பராக இருக்குங்க. ரோடு வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ரோடு இப்போ பிரச்சனையே இல்லை. மக்களும் ஓகே அங்கங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது, ஊர் மக்களை பண்ண சொல்ல மாட்டேன். சிட்டிலேயே மக்கள் இப்படிதாங்க இருக்காங்க. படித்த மக்களே இப்படிதான் இருக்காங்க. இவங்களாம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். இவங்களாம் வந்து சொல்ல முடியாது. அதேமாதிரி தண்ணி எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப தூரம் ஃபுல்லாக குடமாக எடுத்து போயிட்டு வராங்க. அது ஃபுட்டேஜ் வந்து பரத் ஷூட் பண்ணோம் ஒரு இடத்துல. எப்படி அங்கே வேணால் வாங்கிட்டு போகிறேன் எடுக்கல. அப்போ வந்து ஒரு யோசனை அப்படியே விட்டுட்டேன்னா வா போய் ஸ்கூல் தோணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கும்பமாக வந்து போயிட்டுருக்காங்க. தங்கியிருந்தல அங்கேருந்து பார்த்துட்ருக்கோம்.
மகாராஷ்டிராவில் வந்து ஃபுல்லாகவே மக்கள் எங்கே நடந்து போகிறாங்கன்னு தெரில. நாங்கள் இவ்வளோ தூரம் வண்டியில் வந்துட்டுருக்கோம் 4-5 ஹவர். ஆனால் அப்போதுலேருந்து மக்கள் நடந்து தான் வந்துட்டுருக்காங்க. மீன் அங்கங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரில. வண்டியில் போகிறாங்க நடந்து போகிறாங்க. காரு, ஆட்டோ, வேனு எல்லாமே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கங்கே வழியில் சாப்பாடும் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு டோல்லையே வந்து மாடு எப்படி நிற்கிது இந்த ரோட்டில். மாடு எங்கள் ஊர் பசுமாடெலாம் அழகாக வெளியே போய் நிற்கும். நீங்கள் தான் இவ்வளோ பெருசாக இந்த ஊர் நடு ரோட்டில் நிற்கிற எவ்வளோ பெருசாக இது பாருங்க. அது இந்த ஊர் மாடு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. டோல்லையுமே வந்து கையில் நம்ம எம்ஜிஎம் விஜிபிலாம் போனால் கையில் டேக் விட்டுருவாங்களே, அதுவே அவங்க கட்டி அனுப்புகிறாங்க. யாருன்னு தெரியல. அது மேபி அது இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களா என்னன்னு புரியல. அவங்க லெஃப்ட் சைடில் வந்து அவங்க தனியாக கூடாத மாதிரி அனுப்பிச்சு சாப்பாடு போட்டுக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, என்னவோ பண்ணுறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. எப்படி ஏதாவது கேட்க முடியாது, கேட்டு பார்ப்போம் எங்கே போகிறாங்க. இதுவாங்களா இவருங்க இது மாதிரி நடந்து தான் சென்னையிலேருந்து வந்துட்டாங்களோ. கோவிட் டைமில் நிறைய பேர் ஏறலாம் ஏறலாம். கோவிட் டைமில் இவருங்க இந்த மாதிரி கூட இருந்தாலும் சாப்பாடு போடுறது போகிறாங்களா, சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கூட இருந்தால் ஃபுல்லாகவே கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறாங்க. இது மாதிரி கூட நிறைய போட்டிருக்காங்க. எவ்ரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸில் கூட போட்டிருக்காங்க. கூட போட்டு சாப்பாடு போடுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே பண்ணுதா இல்லை இதுக்குன்னு தனியாக ஏதோ ஆர்கனைசேஷன் இருக்கான்னு எனக்கு புரியல. பட் இருக்குது, இப்படியும் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதான் சொன்னாங்க. இது பஸ்லேயும் போகிறாங்க சார். பஸ்லேயுமே ஃபுல்லாக அவங்க தான். இந்த பழக்கத்தினால தான் வந்து மேபி இவர் எவ்வளோ பேர் தெரியுமாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நான் காட்டுறது கொஞ்சம் இப்போ விளாக் பண்ணுறது கொஞ்சம் 10 நிமிஷம் தான் விளாக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தில் இவ்வளோ பேர் காட்டினா அப்போது நான் கிளம்பி 5 ஹவர் 6 ஹவரில் எத்தனை பேர் கிளம்பியிருப்பாங்க பாருங்களேன். இந்த பாருங்க கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம் போகும். எவரும் டிராக்டரில் ஒரு கொடி ஒன்று கட்டிக்கிறாங்க. அந்த கொடியில் யாரோ இருக்காங்க, அதுவும் யாருன்னு தெரியல. சொன்னால் இங்கே தான் வந்திருக்காங்க போல. இப்போ இங்கே திருவிழா போலங்க. இங்கே என்னன்னு தெரியல. ரக்ஷாபந்தன் முன்னிட்டா சரிங்க. யாரை கேட்கலாம், யாரை கேட்கலாம், யாராவது கேட்போமா? யாரை கேட்போம்? இவ்வளோ கூட்டமும் இங்கே தாங்க வராங்க. கயிறு மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். யாரையாவது கேட்கணுமே, யார் கேட்கலாம்?